நண்பர்களே, டிஏ அரியர் பட்டியல் தயார் செய்வதில் 3 எரர் வருகின்றது. 1. மாதம் சரியாக வந்து இருக்காது. அதாவது 3 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதம் விடுபட்டு இருக்கும். அந்த விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதத்தை எது என்று பார்த்து கொண்டு நாம் எப்பொழுதும் அரியர் தயார் செய்வது போன்று டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் சென்று பேட்ச் கிரியேட் செய்யும் பொழுது ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியை கொடுத்துவிட்டு கீழே ஏட்ரோ கொடுத்து எந்த மாதம் ரெட்ரோ டியர்னஸ் அலவன்ஸ் அரியர் என்று தேர்வு செய்து அதில் ஆரிஜின் டேட் இப்பொழுது ஜனவரி மாதம் பிடித்தம் மேற்கொள்ளப்படவில்லை எனில் அல்லது ஜனவரி மாதம் டிஏ வரவில்லை எனில் ஜனவரி 31ஆம் தேதியை ஆரிஜின் டேட் என்று வைத்துக்கொண்டு கிரியேட் நியூ என்ட்ரி என்று கொடுக்கப்பட வேண்டும். இது முதல் எரர். இரண்டாவதாக, தொகை சரியாக வராமல் தவறாக இருந்தால் என்ன செய்வது என்பது. அதற்கு வீடியோ இங்கு அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவதாக வரக்கூடியது, ப்ராசஸ் ரன் செய்துவிட்டு நாம் பார்க்கும் பொழுது பிஎஃப் டைப் எம் என்று இருக்கும். சிபிஎஸ் பிடித்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கும். அதாவது அங்கு டிஏ தொகை காண்பிக்கப்படும், எந்த ஒரு பிடித்தமும் மேற்கொள்ளாமல் இருக்கும். அந்த நிலையில் நாம் ரெட்ரோ சிபிஎஸ் ரெகுலர் என்று கிரியேட் செய்து, அதாவது புதிதாக ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் செய்ய வேண்டும். டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் சென்று ரெட்ரோ சிபிஎஸ் ரெகுலர் என்று எந்தெந்த மாதத்திற்கு விடுபட்டுள்ளதோ, அதாவது எம் என்று வரும் பொழுது 3 மாதங்களுக்கும் விடுபட்டுத்தான் இருக்கும். 3 மாதங்களுக்கும் ஆட் செய்து ப்ராசஸில் வந்து பார்த்தோம் என்றால் 3 மாதங்களுக்கும் ஏடாகி இருக்கும். பின்னர் பட்டியலை நாம் தயார் செய்ய வேண்டியது தான். வாருங்கள் காணலாம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடி உள்ளே சென்று ஃபினான்ஸில், பேரோலில், ப்ராசஸ் உள்ளே சென்று எந்த பணியாளருக்கு ஒரு மாதத்தில் டிஏ நிலுவைத் தொகை தவறாக உள்ளது என்று பார்க்கவும். இங்கே பாருங்கள், பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு தொகை ஒரே மாதிரியும் ஜனவரியில் வேறுபட்டும் காணப்படுகிறது. ஏனென்றால் ஜனவரி மாதத்தில் அவர்களுக்கு செலெக்ஷன் கிரேட் அரியல் போடப்பட்டது. இப்பொழுது ஜனவரி மாதத்திற்கு கால் வெப் ஐடி மூலமாக தொகையை சரியாக அப்டேட் செய்வதற்கு டவுன்லோட் செய்து கால் வெப் ஐடி மூலமாக சரியான தொகையை நாம் இப்பொழுது உள்ளீடு செய்கின்றோம். கால் வெப் ஐடி டவுன்லோட் ஆனவுடன் எம்ப்ளாயி நம்பர், பிஎஃப் டைப் என்ன என்பதை தேர்வு செய்து எந்த மாதத்திற்கு தொகையை மாற்றம் செய்ய வேண்டுமோ அம்மாதத்தை தேர்வு செய்து மாடிஃபைடு என்று கொடுத்து மாடிஃபைடு டிஏ எவ்வளவு, ஜிபிஎஃப் பணியாளர் என்பதால் ஜிபிஎஃப் என்று மாற்றிக்கொண்டு அப்லோட் கொடுத்தவுடன் கிரீன் கலரில் வந்துவிட்டது. இப்பொழுது ப்ராசஸில் சென்று அப்பணியாளரின் டிஏ அரியர் தொகையினை பார்த்தோம் என்றால் மாறவில்லை. அப்பொழுது வெப்ஐடி மூலமாக அப்டேட் செய்யக்கூடியது மாறவில்லை. இப்பொழுது நாம் என்ன செய்வது எனில், வெப்ஐடி மூலமாகவே மாறவில்லை என்றால் சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் என்று கொடுத்தாலும் மாறாது, டியூஸ் டிடக்ஷன் சென்று மாற்றம் செய்தாலும் மாறாது. ஆகவே நாம் எலிமெண்ட் என்ட்ரி டெலீட்டில் சென்று எஃபெக்டிவ் டேட் ஏப்ரல் மாதத்தினை தேர்வு செய்து செலக்ட் என்ட்ரியில் அந்த குறையாக வந்துள்ள அல்லது தவறாக வந்துள்ள தொகையினை அம்மாதத்தினை தேர்வு செய்து டெலீஷன் டைப்பில் பர்ஜ் என்று கொடுத்து ரிமார்க்ஸில் ஏதேனும் டைப் செய்துவிட்டு ரிவ்யூ கொடுக்க வேண்டும். ரிவ்யூ கொடுத்த பிறகு சப்மிட் கொடுத்துவிட்டு நோட்டிஃபிகேஷனில் அப்ரூவல் கொடுக்கவும். இப்பொழுது அந்த எலிமெண்ட் ஆனது டெலீட் ஆகிவிடும்.
எலிமெண்ட் டெலீட் செய்த பிறகு ப்ராசஸில் சென்று அந்த எலிமெண்ட் இருக்குதா என்று சரிபார்த்து கொள்ளவும். அந்த எலிமெண்ட் இங்கு இல்லை. அடுத்ததாக பேரோல் சர்வீஸில் சென்று டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் கிரியேட் பேட்சில் முதல் தேதியை கொடுத்து கிரியேட் நியூ என்ட்ரியாக நாம் புதிதாக அந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் டிஏ அரியரை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இங்கு ரெட்ரோ டியர்னஸ் அலவன்ஸ் என்று கொடுத்துவிட்டு பே வேல்யூ எவ்வளவு தொகையோ அதனை உள்ளீடு செய்து ஒரிஜினல் டேட் என்பதில் ஜனவரி மாதத்தின் கடைசி நாளை கொடுத்து வேலிடேட் அன்சேவ் என்று கொடுக்கும் பொழுது வேலிட் என்று வந்துவிடும். 3 லெவலில் அப்ரூவல் செய்ய வேண்டும். 3 லெவலில் அப்ரூவல் செய்துவிட்டு ப்ராசஸில் வந்து பார்த்தோம் என்றால் எலிமெண்ட் ஆடாகி இருக்கும். இப்பொழுது 3 மாதங்களுக்கும் எலிமெண்ட் உள்ளது. 31/3க்கும் உள்ளது, 29/2க்கும் உள்ளது, 31/1க்கும் உள்ளது. இப்பொழுது ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் கொடுத்தோம் என்றால் 3 மாதத்திற்கும் சேர்த்து டிஏ அரியர் தொகை வந்துவிடும். தொகையில் மாற்றம் இருந்தால் டெலீட் செய்துவிட்டு மீண்டும் புதிதாக பதிவேற்றம் செய்யவும். அதே போன்று எம் என்று இருந்தால் புதிதாக கிரியேட் செய்யவும். இவ்வளவுதான் நண்பர்களே. நிறைய பேர் குறை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் ஒரு சில மாற்றங்களுக்காக ஒட்டுமொத்தமாக டிஏ அரியர் தயார் செய்வது அனைத்தையும் குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது. இது சுலபமான வழிதான். இப்பொழுது அப்பணியாளரின் பெயருக்கு எதிரே சென்று பார்த்தோம் என்றால் 3 மாதங்களுக்கு உரிய டிஏ நிலுவைத் தொகை வந்திருக்கும். நன்றி நண்பர்களே.